வீட்டில் தேவாரம் ஒழிக்கணும், திருவாசகம் எல்லாரும் சொல்லணும். விளக்கேற்றும் போது என்னங்க சொல்றது? விளக்கேற்றும் போது கண்டிப்பா இந்த பாட்டை சொல்லணும். கண்ணா பின்னாடி விளக்கேற்றணும்னா ஒண்ணு புண்ணியம். நாவுக்கரசர் பாடியிருக்கிறார் விளக்கு ஏற்றுவதற்கு. ஏற்றுமின் விளக்கை நும் இருள் நீங்கவே. இருள் நீங்கணும், இருட்டு நீங்கணும். ஆணவத்துக்கு பேரு இருட்டுன்னு பேரு, மனசுல இருப்பது இருட்டுன்னு பேரு. எப்படி நான் அடுத்த மாசம் எப்படி கடன் கட்ட போறேன்னு தெரியலையே கடவுளே, ஒரே பயமா இருக்கு. என் பையன் படிச்சுட்டு வேலைக்கே போக மாட்டேங்கிறானே, யார் பொண்ணு கொடுப்பான்னு பயமா இருக்கு. எனக்கு இப்பவே மூச்சு வாங்குது. நான் 50 வருஷம் இன்னும் எப்படி வாழ போறேன்? நான் இந்த பிள்ளைங்களை எப்படி காப்பாற்ற போறேன்? இன்னும் என் பிள்ளைக்கு ஒரு வரணும் அமையவே இல்லையே, எனக்கு பயமா இருக்கு. காற்று மழை வந்தால் வீடு ஒழுகுதே. ஒரு கடை வாங்கி எப்படியாவது ஒரு ஓடை மாற்றலாம், ஏதாவது வீடு மச்சு வீடு கட்டலாம்னா அதுக்கு யோகிதம் இல்லையே கடவுளே. எத்தனையோ ஜாதகம் பார்க்குறேன், என்னுடைய பையனுக்கு என் பொண்ணுக்கு நல்ல வரனே அமைய மாட்டேங்குதே, தட்டி கழிச்சுக்கிட்டே போகுதே கடவுளே. என் கடன் தொல்லை எப்போ நீங்கும்? என் முட்டி வலி எப்போ சரியாகும்? என் முதுகு வலி எப்போ சரியாகும்? என் பிள்ளைக்கு நோய் எப்போ சரியாகும்? நான் எந்த காரியம் எடுத்தாலும் ஒரே தடையா வருதே, பயமா இருக்கு. வாழ்க்கையில பயம் 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 பயம். இந்த பயம் மட்டும் இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. இந்த பயம் எப்பங்க வந்தது அப்படின்னு சொன்னா, அறிவியல் சொல்றான், என்னைக்கு கற்கால மனிதன் இடியை கண்டு மழையை கண்டு நெருப்பை கண்டு மிருகத்தை கண்டு பயந்தானோ அன்னைக்கே அவனுடைய ஜீன்ல போய் கலந்தது இந்த பயம், இந்த ஃபியர். பயம் கலந்து போச்சு. இந்த பயத்தை யாரால போக முடியும்? யாராலையும் போக முடியாது.